الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العظيم. சர்வபுகழும் புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்டுவதன் நபிமார்களில் இறுதியாக உதித்த உயிர்கள் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்றும் நிலவரும். உலக வாழ்க்கையில் விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தவிர்த்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் தொடரான ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறை 3 தலைப்புகளில் 3 ஃபத்வாக்களில் பார்த்தோம். இந்த அடிப்படையில் அதே தொடரில், அதாவது சென்ற மாதம் நாங்கள் பார்த்த அந்த தொடரில் பார்த்த விடயம்தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரண்மனையில் இருந்து வெளியே வராங்க. ஒருவருக்கு உதவி செய்ய போய் அவருடைய கையால தவறுதலாக ஒரு கொலை நடக்குது. பின்னால மதியத்துக்கு போறாங்க, அதாவது தபூக்ல உள்ள சவுதி நாட்டுக்கு போறாங்க. அங்க போய் நபீனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளை திருமணம் செய்யறாங்க. மகருக்கு பதிலாக 10 வருடங்கள் அவருடைய கால்நடைகளை மேய்க்கிறார்கள். அதற்கு பின்னால ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் நபீனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளோட மறுபடியும் எகிப்து நாட்டுக்கு வராங்க. எப்படி வராங்கன்னு சொன்னா, சவுதியில இருந்து ஜோர்டானின் மூலமாக லேண்ட் ரூட்ல அப்படியே தூர்சீனா ஊடாக எகிப்து நாட்டுக்கு வராங்க. இப்ப தூர்சீனா அந்த மலைக்கிட்ட வரக்கூடிய நேரத்துல கடும் குளிராகவும் அதே போல இருட்டாக இருந்துச்சு. இந்த நேரத்துல ஒரு தூரத்துல ஒரு நெருப்பு, என்னது ஒரு நெருப்பு தெரியுது. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சொன்ன இந்த இடத்துல இருங்க, அந்த நெருப்பனா ஒரு என்னது நெருப்புல ஏதாவது கொஞ்சம் எடுத்துட்டு வர இந்த குளிர் காயறதுக்கு இருட்டா வைக்கிறதுனால அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது நெட்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. துவா, அதாவது முகத்தஸ் பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கு துவா என்று தூர்சீனாக்கு கிட்ட அந்த பள்ளத்தாக்கு இந்த இன்னமும் அடையாளப்படுத்தப்படுது. இதுதான் அந்த இடம் என்று சொல்லி அல்லாஹ் ஆலம். அந்த இடத்துக்கு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபீனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து வஅனஃப்தர்துக, உங்களை நபியாக ரசூலாக நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஃபஸ்தமி' லிமா யூஹா இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியான் குர்ஆன் வஹியான்பி நபியாக ரசூலாக தேர்ந்தெடுக்கிறான். அதற்கு பின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே இடத்துல 2 அவர்களுக்கு அத்தாட்சிகளை முஅஜிசாக்களை கொடுக்கிறான். முதலாவது முஅஜிசா, தன்னோட வலது கையில ஒரு ஆசா, அதாவது ஒரு கம்பு இருந்துச்சு. நீங்க இதை கொண்டு என்ன செய்வீங்க அப்ப சொன்னாங்க, நான் சாஞ்சி கொள்வேன், அதே போல என்னுடைய கால்நடைகளுக்கு இலைகளை பிச்சு கொடுப்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அப்படியா அந்த ஆசாவை கீழே போடுங்க. கீழே போட்ட உடனே என்னது ஹய்யத்துன் தஸ்ஆ, பாம்பாக மாறிச்சு. அப்ப ஓட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அஸ்பில் வலா தஸ்அப், நீங்க பயப்படவானா, வந்து அந்த ஆசாவை எடுங்க. எடுத்தாங்க, அந்த பாம்பு எடுத்தாங்க, ஆசாவாக மறுபடியும் மாறிச்சு. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களோட கைய உங்களோட ஷேப், அதாவது பொக்கெட் உள்ள சாக்கு என்று சொல்லுவாங்க, அது உள்ள போடுங்க. போட்டு வெளியே எடுக்கிறாங்க. தஸ்புஜ் பைதா மின் கைஸு, பியூர் ஒயிட், அதாவது எந்த வித, அதாவது ஒரு தொற்கூட கருப்போ வேறு நிறங்களோ கலக்காத பியூர் ஒயிட், அதாவது கல்கமர். எப்படி இந்த சந்திரனை பார்த்தா எவ்வளவு பிரகாசமாயிருக்கும் அத மாதிரி தன்னுடைய கை அப்படியே பிரகாசமாகுது சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபதாலிக புர்ஹானா, உங்களோட ஆசா அதே போல நீங்க கைய உங்களோட பொக்கட்டுள்ள போட்டு எடுத்தா இந்த வரக்கூடிய இந்த வெளிச்சம் தானே, இந்த 2 அத்தாட்சிகளையும் எடுத்துக்கொண்டு ஃபிரௌனுக்கு போய் தாவத் கொடுங்க. உங்களுக்கு 2 அத்தாட்சிகள்.
2வது அரங்கிலிக்கு இதை எடுத்துக்கொண்டு போய் காட்டி நீங்க உங்க வகைய இந்த தஅவத்தை நீங்க என்ன செய்யுங்க, இந்த தீனை பத்தி சொல்லுங்க. இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 விஷயத்தை அல்லாஹ்விடத்துல முன்வைக்கிறாங்க. முதலாவது, இன்னி கத்தல்து மின் நஃப்ஸா, யா அல்லாஹ், எகிப்து நாட்டுல இருந்து போக முன்னால என்னால தவறுதலாக ஒரு கொலை நடந்துச்சு, அதனால எனக்கு பயமா இருக்குது, தனிய போகலாம். 2வது விஷயம், ஏண்ட நாட்டில் ஒரு கொன்னல் இருக்குது. இந்த விஷயத்தை முன்வச்சு என்ன செய்யுங்க, வஜஅல்னி வஸீரம் மின் அஹ்லி, ஏண்ட சகோதரன், ஏண்ட சொந்த சகோதரன் யாரு? நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த சகோதரன் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இவர் எனக்கு என்னது, எனக்கு ஒரு உதவியாக இருக்குங்க. என்ன விட நல்ல தெளிவாக பேசுவார் யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவர் அனுப்புங்க சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல ஒரு துஆ கேட்கிறாங்க. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் ஏண்ட நெஞ்ச விரிவாக்கு. எதை கொண்டு? ஈமான கொண்டு, ஹிக்மத்தை கொண்டு, ஒளிய கொண்டு. மிக ஆழமான துவா, கொஞ்சம் கவனி. இந்த துவாவை பாடமாக்குங்க. உங்களை எக்ஸாமுக்கு முன்னால, குர்ஆன் ஓத முன்னால என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய இருக்கிறீங்களோ அதுக்கு முன்னால இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க. ரப்பி ஷ்ரஹ் லி, என்ன, யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை நெஞ்ச விரிவாக்கு. வயஸ்ஸிர் லி அம்ரி, நெஞ்ச விரிவாக்கினால் தான் மற்ற காரியங்கள் எல்லாம் லேசாகும். மற்ற காரியங்கள் என்ன லேசிப்படுத்திட்டா, கொன்னலிக்கு தானே நாக்குல இதை யாரெல்லாம் இல்லாமலாக்கு என்று துவா கேட்கிறாங்க நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம். மேலான சகோதரிகளே, அதுக்கு பின்னால இந்த 2 அத்தாட்சிகளோட ஃபிரௌன் இடத்துல 2 நபிமார்களும் போறாங்க. போன உடனே கால ஃபமன் ரப்புகுமா யா மூசா, உங்களோட ரப்பு யாரு? ஃபிரௌன் கேட்கிறான். இப்ப 2 பேருக்கும் என்ன நடக்குது? தாவத். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் இப்ப ஃபிரௌனுக்கு தாவத் கொடுக்குறாங்க. ஃபமன் ரப்புகுமா யா மூசா, உங்களோட ரப்பு யாரு? உங்களோட 2 பேருக்கு ரப்பு யாரு? கால ரப்புனா அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, இந்த ரப்பு யார் தெரியுமா? எல்லா படைப்பினங்களையும் படைச்சு எந்தெந்த படைப்பை எப்படி படைக்கணுமோ அப்படி படைத்தவன் தான் நிற்கிறார். இதுல நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. சாதாரணமாக எடுத்துக்கொண்டா சில மிருகங்களை நாங்க பார்த்திருப்போம். அந்த குட்டி போட்ட உடனே எலும்பி ஓடும், எலும்பி ஓடும். சில மிருகங்கள் கிலோமீட்டர் கணக்கில் ஓடும். ஓடின போறோம் அது ஃப்ரெஷ் ஆகிடும். மனிதன் பிறந்தவுடனே கூட இருவான். ஏதாவது ஒவ்வொருத்தரையும் எப்படி படைக்கணுமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறான். இதுதான் இந்த ரப்பு என்று சொன்ன நேரத்துல நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த தன்னுடைய அந்த அத்தாட்சிகளை காட்டுறாங்க. ஒன்று இந்த அசாவை போட்டு காட்டுறாங்க, பாம்பா மாறுது. 2வது கையை போட்டு வெளியே இருக்கிறாங்க, வெள்ளையாக மாறுது கை. மாறின உடனே ஃபிரௌனுக்கு விளங்கிட்டு ஃபிரௌன் சொன்னான், அஜித்தனா லிதுக்ரிஜனா மின் அர்தினா பிசிஹ்ரி, உங்களோட சூனியத்தை கொண்டு, இந்த சூனியத்தை காட்டி என்ன இந்த நாட்டில இருந்து, இந்த சிம்மாசனத்துல இருந்து, இந்த ஆட்சியில இருந்து வெளியாக்க பாக்குறீங்களா? என்ன நீங்க கொண்டு வந்த இந்த சூனியமைக்கு தானே எனக்கும் காட்டேலும். அப்படியா? காட்டேலுமா? என்ன செஞ்சாங்க ஃபிரௌன் கோவத்துல? அதாவது சூனியக்காரர்கள் எல்லாத்தையும் ஒன்று செய்யலாம். எங்க யௌமுத்தீனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால மௌஇதுக்கும் யௌமுத்தீனதி வ அய்யுஹ்ஷர الناس துஹா, துஹாவுடைய நேரம், எனவே முற்பகல் ஆரம்ப நேரம், ஈதுடைய நாள், பெருநாளுடைய தினத்துல எல்லா சூனியக்காரர்களையும் கொண்டு சேர்க்கிறாங்க. வரலாறு எழுதுறாங்க 80,000 சூனியக்காரர்களை கொண்டு வந்தார். யாரு? ஃபிரௌன். யார தோக்கடிக்க? நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தோக்கடிக்கிறது. இப்ப கொண்டு வந்த உடனே இப்ப 80,000 பேர் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் அந்த மைதானத்தில் ஒன்று கூடிக்கிறாங்க. பாக்குறாங்க என்ன நடக்க போகுது. ஃபிரௌன் போனோம், இவங்களோட சூனியத்தை காட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தோக்கடிக்கணும், தாவத்தை நிப்பாட்டணும். அப்படியா? இப்ப பெரிய மைதானம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகூன அவ்வல மன் அல்கா. நாங்க என்னது சூனியக்காரர்கள் சொல்றாங்க, நாங்க எங்கட சூனியத்தை ஒன்னாவது காட்டவா அல்லது நீங்க காட்டுறீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி உங்களோட சூனியத்தை காட்டுங்க. தன்னுடைய கைகள்ல இருந்த அம்புகள், தடிகள், அதே போல கயிறுகள், இத போட்ட உடனே அந்த மைதானத்துக்கு அப்படியே பாம்பா மாறிட்டு
80,000 பேர் இந்த லேசா எல்லாமே பாம்பா மாறிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றார், மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. 80,000 பேர் ஒவ்வொருத்தர் போட்ட உடனே பாம்பா மாறின உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றார், பயப்படவாடா, நீங்க போடுங்க. இப்ப உங்களோட அசாவை போட்ட உடனே அசாவை போட்ட உடனே அது ஐயா அஸீமா பெரிய பாம்பாக மாறி சூனியக்காரர்கள் காட்டின எல்லா வித்தையையும் எல்லா பாம்பையும் அப்படியே புடுங்கி கொண்டு போயிருக்கு. யார் தோத்து? சூனியக்காரர்களும் தோத்து, ஃபிரௌனும் தோத்து. இத பார்த்த உடனே என்ன சூனியக்காரர்கள் எல்லாமே அப்படியே சுஜூத்ல போட்டாங்க. 80,000 பேரும் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பிரப்பி மூசா வ ஹாரூன் என்ன சொன்னாங்க? ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை நாங்க ஏற்றுக்கொள்றோம். அவங்களுக்கு விளங்கிச்சு நாங்க காட்டுனது போய், மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டுனது உண்மை. இந்த ரப்பு தான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று எல்லாரும் ஈமான் கொண்டாங்க. ஃபிரௌனுடைய அந்த சதி தோத்து போச்சு. இந்த நேரத்துல ஃபிரௌன் என்ன செஞ்சாங்க? கோபத்துல அப்படியா சூனியக்காரர்களை பார்த்து சொன்னா, நீங்க எல்லாரும் இந்த தீன உடல் இருந்தா உங்களோட கை கால் எல்லாத்தையும் நான் வெட்ட போறேன். எப்படி வெட்டுறேன்? வலது கையை வெட்டி இடது காலை வெட்டுவேன், இடது கையை வெட்டி வலது காலை வெட்டுவேன், எல்லாத்தையும் சிலுவையில் ஏற்றுவேன். சொன்ன உடனே அந்த சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தைரியத்தை கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? லன் நுஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாதி வல்லதி ஃபதரனா ஃபக்தி மா அன்த கால். தீனை ஏற்றுக்கொண்ட தீனை நாங்க ஒரு நாள் விட மாட்டோம். ஃபக்தி மா அன்த கால், உனக்கு வேண்டியதை செஞ்சுக்கோ. கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, சிலுவையில் ஏற்றினாலும் பரவாயில்ல, கழுவில் ஏற்றினாலும் பரவாயில்ல. ஃபக்தி மா அன்த கால் இன்னமா தக்தி ஹாதிஹி ஹயாத் துன்யா, நீ தீர்ப்பு செய்யறதுல இந்த துன்யாவோட முடிஞ்சு போயிடுச்சு. மேலாண்மை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். பின்னால ஃபிரௌனுக்கு கோபம் தாங்க இல்லாம என்ன சொன்னான்டா, நான் என்ன செய்யறேன்? இந்த மூசாவை கொலை செய்யணும், இல்லைன்னு சொன்ன இந்த ஆட்சி போகும், என்ன வணங்குற மக்கள் வணங்காம விட்டுருவாங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல முயற்சி செய்கிறான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஆட்சிகளுக்கு கீழால ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எகிப்து நாட்டில இருந்து தான் அல் பரமா, பரமா என்று சொல்றது பெலூசியம் என்று சொல்லுவாங்க. எகிப்து நாட்டுல இஸ்மாயிலியாவுக்கும் போர் சாயித் என்று சொல்லக்கூடிய 2 மாவட்டங்களுக்கு மத்தியில உள்ள ஒரு சிட்டி. இந்த சிட்டியில இருந்து தான் சூனிய கலை உருவாகுச்சு. சொல்லிக்க சொல்றாங்க, பமன் கதபி, சூனிய கலையை யாரும் மறுக்கிறார்களோ, சூனியமே இல்லைன்னு சொல்றாங்களோ, பஹுவ காஃபிர், அவர் காஃபிர் என்பதை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெட்ட தெளிவாக சொல்றாங்க. தஃசீருல் குர்துபி போன்ற நிறைய தஃசீர்கள்ல பதிவு செய்யப்பட்டு. அப்ப இந்த இல்மு சிஹர், அதாவது இந்த சூனிய கலை உருவாக்கப்பட்டது எகிப்து நாட்டில இருந்து. அன்பால் இஸ்லாமிய உறவுகளே, இதுக்கு பின்னால தரூனி அப்துல் மூசா ஏன் நிறைய பேர் தீனை ஏற்றுக்கொண்டாங்க, சூனியக்காரர்கள் தீனுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்துல ஃபிரௌன் யார் கொலை செய்ய பார்க்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தான். அதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 அத்தாட்சிகளோட ஏனைய 7 அத்தாட்சிகளை கொடுக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வலகத் ஆதீனா மூசா 9 ஆயாத்தின் பையினாத், 9 அத்தாட்சிகளை யாரு கொடுத்தோம்? நபினா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் கொடுத்தோம். அதுல முதலாவது தான் ஆசா, அதாவது கதி, 2வது அவர்களுடைய கை, 3வது தூஃபான் வெள்ளம். தீனை ஏற்றுக்கொள்ளல தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடும் மலையை, அதாவது பெரிய பொழிய வைத்து அது வெள்ளமாக மாறி அவருடைய காய்கறிகள், மரக்கறிகள், எல்லா கனிவகைகள் எல்லாத்தையும் நாசமாக்குது. இப்ப அது அப்படியே வெள்ளம் எல்லாம் குறைஞ்சிட்டு வரக்கொள்ள அப்பையும் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. 4வது அத்தாட்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன? வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளிகள் என்ன செஞ்சு, அதாவது காய்கறிகளை, மரக்கறிகள் எல்லாம் வளர்க்க கொள்ள அதை தின்று கொண்டு போகுது. என்ன செஞ்சா இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் அது தின்று கொண்டு போகுது, அறுவடைகள் எல்லாம். அது மட்டுமல்ல, இவங்க உடுப்பு காய போட்ட உடுப்பை தின்று கொண்டு போகுது. வீட்டுக்கு வந்து வீட்டுல கூரையும் திங்குது. அவ்வளவு பெரிய ஒரு சோதனை. ஐக்கிய போறோம் அந்த வெட்டுக்கிளீட சோதனை குறைய கொள்ள அப்பயும் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. 5வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தாங்க அல் கும்மல், பேன். இந்த பேன் வந்து என்ன செய்யுதுன்னா அதுவும் மீதிக்கிற அறுவடைகளை தின்று கொண்டு போகுது. அது மூடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவளைகள் அனுப்பினார். தவளைகள் என்ன செஞ்சா
நீ ஆக்கி வச்சு மூடி திறந்தா சக்தி உள்ளுக்கு தவறை, திண்ணையில ஒரு சாப்பாடு, எல்லா இடத்துலயும் தவறை. மேலாண் சகோதரர்களே, அது முடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தம் என்ன ரத்தத்தை இறக்குறான். என்ன ரத்தம்? இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணியை கிட்ட கொண்டு வருவாங்க, கிட்ட கொண்டு வந்த உடனே அது ரத்தமாக மாறுது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது அத்தாட்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். 8வது பெரிய ஒரு பஞ்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். 9வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலை 12 பாதைகளாக பிளந்து கொடுத்தார். இப்படி 9 அத்தாட்சிகள் இறக்கப்பட்டு அந்த ஃபிரௌனுடைய கூட்டம் என்ன செஞ்சாங்கன்னா ஃபஸ்தக்பரு, பெருமை கொண்டாங்க. செய்யற பாவத்தை உடல்ல. மேலாண் சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, இந்த படிப்பினைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9 வகையான அத்தாட்சிகள் சோதனைகளோட சேர்த்து 9 வகையான அத்தாட்சிகள் இறக்கியும் என்ன பாவத்தை உடல்ல தொடர்ந்து பாவத்தை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இதே போல எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு முழு உலகத்திலே பேசும் பொருளாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் டர்க்கி சிரியா நாட்டில் நடந்த அந்த நிலநடுக்கம். சகோதரர்களே, பூமி நடுக்கம். இதன் மூலமாக இன்னைக்கு எத்தனை பேர் பாடுபடுச்சோம்? 45 செகண்ட், ஒரு நிமிஷமும் அல்ல, 45 நொடிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் மாற்றி எடுத்தார். எத்தனையோ பேர் எத்தனையோ திட்டங்களோட எல்லாம் மீந்திப்பாங்க. நாளைக்கு அந்த வேலை செய்வோம், வார மாசம் இந்த வேலை செய்வோம், எல்லா திட்டங்களும் 45 செகண்ட் எல்லாமே தவிடுபடியாச்சு, எல்லாம் போச்சு. சகோதரர்களே, இன்னமும் கூட மையத்துகள் அள்ளி கொண்டிருக்கிறாங்க. நேற்றும் கூட கிட்டத்தட்ட 228 அவருக்கு பின்னால ஒரு தாயும் 2 குழந்தைகளை மீட்டு எடுக்கிறாங்க. எத்தனை நாள்? 9 நாளா திங்க குடிக்க இல்லாம உசுரோடு எல்லாம் பணத்தில் வச்சிருக்கிறான். 9 நாட்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக எங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? உலகத்துக்கு அனுப்பக்கூடிய அத்தாட்சிகள் சோதனைகள், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படணும், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். மேலாண் சகோதரர்களே, நாங்க எவ்வளவு பெரிய கட்டிடங்கள், இன்ஜினியரை கூப்பிட்டு, ஆர்கிடெக்ட கூப்பிட்டு, எவ்வளவு பெரிய சைட்ல வேலை செஞ்சு எவ்வளவு பெரிய கட்டிடம் கட்டினாலும் சில செகண்ட்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு போதும், எல்லாமே இடிச்சு போறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தி உள்ளவன். அப்படியான நிலைமைகள் சோதனைகள் எங்களுக்கு வரல என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் எத்தனை பேர், பொதுவாக நான் கேட்கிறேன், பொதுவாக கேட்கிற சோதனைகளே, யாரையும் குறிப்பிட்டு கேட்கல, இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு சுபம் தொழுந்தோம்? இன்றைக்கு எத்தனை பேர் சுபம் தொழுந்தோம்? ஜும்மாக்கு வாரம் எங்கட ஒரு கூட்டம் ஜும்மாக்கும் வருது, ஜும்மா மட்டும் தான், அந்த ஜும்மாக்கு கூட டைமுக்கு வரோம், அந்த ஜும்மா கூட டைமுக்கு வரோம். சகோதரர்களே, எங்கள மாற்றம் வரல. எப்படி ஃபிரௌன் கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றார், 9 அத்தாட்சிகளை சோதனைகளை இறக்கினாலும் வகானு கௌமுன் முஜ்ரிமீன், செய்யற பாவத்தை உடல்ல. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சே போறான். அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நான் கேட்டுக்கொண்ட விஷயம், இப்படியான சலாத்தில், அதாவது நிலநடுக்கங்கள் கியாமத் நாள் நெருங்க நெருங்க கூடிக்கொண்டே தான் போகும். ஃபித்னாவும் எப்ப பூமி நடுக்கங்கள் நிலநடுக்கங்கள் கூடுமோ அப்ப கியாமத் நாள் கிட்டவாகிட்டு என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உணர்த்தினாங்க. அதனால இப்படியான விஷயங்கள்ல நாங்களும் உணர்ந்து கொண்டு சுஜூதோடு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். எப்ப நாங்க தொழுகைகள் சுஜூத் அதிகரிப்போமோ பூமிக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்கள் இல்லாம போகும். அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, பொதுவாக நான் சொல்லிக் கொள்றேன், எங்களோட தொழுகை சீராகணும். தொழுகை சீராகினால் எங்களுடைய எல்லா விஷயங்களும் சீராகும். அதனால நாங்களும் இப்படியான விஷயங்களை கொண்டு படிப்பினை பெறக்கூடிய கூட்டத்துல வல்லநாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், உன்னை சுஜூத் செய்யக்கூடிய அடியார்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக, ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம்மை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், பெரிய பெரிய சோதனைகளை கொண்டு எங்களை சோதிச்சு விடாதே ரஹ்மானே. பலவீனமான அடியார்கள் யா அல்லாஹ், நீ எமது இறைவனாக இருக்கிறாய், அர்ஹமுர் ரஹீமீனாக இருக்கிறாய் ரஹ்மானே. அதனால் எங்களோட பாவங்களை மன்னிச்சு உன்னை தொழக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.